தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். இந்த திருப்பாடலை 44 வாசிக்கும் பொழுது முதல் பகுதியிலே பார்க்கிறோம். 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது, முற்காலத்தில் எங்கள் மூதாதையருடைய நாளில் அவர் செய்த செயல்களை நாங்கள் எங்கள் காதால் கேட்டிருக்கிறோம். அவருடைய கைகள் எங்கள் மூதாதையர்களுக்கு வலக்கரமும் புயமுமாயிருந்தது. அவருடைய முகமும் ஒளியும், முகத்தின் ஒளி அவர்களுக்கு வெற்றி அளித்தது. அதனால தான் 44 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது மிக அழகாக, கடவுளே எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம். எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர். அப்போ பழைய நாட்களிலே கடந்த கால நன்மைகள், அவர் செய்த நன்மைகள், அதை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு இதுவரை இம்மட்டும் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லு. அவருடைய உதவி இல்லாமல் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏனென்றால் எகிப்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, படை யுத்தம் கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அதனால தான் 5-6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக. எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம், எங்களுக்கு எதிராக எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம். என் வில்லை நான் நம்புவதில்லை, என் வாழ் என்னை காப்பாற்றுவதும் இல்லை. சொந்த முயற்சினால, சொந்த பலத்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லப்படும். அவருடைய ஆவியினாலே ஆகும். அதனால தான் யோசுவா புஸ்தகம் 24 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். யோசுவா புஸ்தகம் 24 அதிகாரம் 12 வசனம். ஆமென். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன், அவை உங்கள் முன்னிருந்து 2 எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. ஆமென். எம்மூரியர்களை விரட்டினாரு. உங்களுடைய வாளால் கிடையாது, உங்களுடைய அம்பனால கிடையாது, ஆண்டவருடைய ஆவியினாலே நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாமும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்ல கடமைப்படாப்பா. காலத்துல கடவுள் செய்த அற்புதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமென். அதான் இணை சட்டம் 6 அதிகாரம் 7 வசனம் மிக அழகாக சொல்லும். இணை சட்டம் 6 அதிகாரம் 7 வசனம். இணை சட்டம் 6:7. ஆமென். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும்,
உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், இது சத்தமாக வாசிங்க, ஜீவனோட வாசிங்க. உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அவற்றை பற்றி பேசு. ஆமென். படுக்கும் போதும் எழும்போதும் வழி பயணத்தின் போதும் கடவுள் செய்த அற்புதத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. ஆமென். ஆமென். அப்போ இன்றைய தோல்வி என்ன? அதனால தான் 9 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களை புறக்கணித்து தள்ளிவிட்டீர், எங்களுடைய கூட நீங்கள் இருக்கிறதில்லை, படைகளோடு புறப்படுவதில்லை, எங்களை எதிரிடம் இருந்து பின்வாங்க செய்தீர் என்று 9-10 வசனங்களில் பார்க்கிறோம். எங்களை பிற இனத்தார்கிட்ட சிதறடிச்சிட்டீங்க, எங்களை மிக மலிவாக விற்றுவிட்டீர் என்று சொல்லி 11-12 வசனங்களில் பார்க்கிறோம். இதுதான் கேள்வி. அன்று வெற்றி, இன்று தோல்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு செஞ்சதெல்லாம் தெரியும், எல்லாமே செய்யும். இப்போ 11-12 வசனங்களை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் சப்தமாய், ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணலாம். ஆமென். உணவுக்காக வெட்டப்படும், வாசிங்க செபாஸ்டின். உணவுக்காக வெட்டப்படும், செபாஸ்டின் வாசிங்க. அல்லேலூயா. உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை கையளித்தீர். வேற்றினத்தாரிடையே எங்களை சிதறடித்தீர். ஆமென். 12 வசனத்தை வாசிங்க. ஆமென். அற்ப விலைக்கு உம் மக்களை நீர் விற்றுவிட்டீர். அவர்களை விற்றதால் உமக்கு பயனேதும் இல்லை. அற்ப விலைக்கு உம் மக்களை நீர் விற்றுவிட்டீர். அவர்களை விற்றதால் உமக்கு பயனேதும் இல்லை. ஆமென். அப்போ இங்கே சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்களை ஆடுகளை போல இறைக்கு ஒப்புச்சிட்டீங்க, சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. எங்களை பிற இனத்தார்கிட்ட சிதறடிக்க செஞ்சிட்டீங்க, எங்களை ரொம்ப மலிவாக சீப்பாக விட்டுட்டீங்க. இதுதான் கேள்வி. முதல்ல சொல்கிறாங்க அன்று வெற்றி, ஆனால் இன்றைக்கு தோல்வி. ஆமென். ஏன்? அன்று போரில் தோற்றார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். ஆமென். இது நம்ம வாழ்க்கை மாதிரி. அல்லேலூயா. நேற்று ஆசீர்வாதமாக இருந்தேன், இன்னைக்கு நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன், நோயில் இருக்கிறேன், என் வேலை போயிடுச்சு, வேலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. ஒரு காலத்தில் நான் நல்லா தான் இருந்தேன், இப்போ ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சங்கீதக்காரன் புலம்புவதை போல. ஆனால் சங்கீதக்காரன் என்ன செய்கிறான்? கடவுளை விட்டு ஓடலை. ஆமென். கடவுள் விட்டு ஓடலை, மனுஷன்கிட்ட கேட்கல, ஆனால் கடவுள்கிட்டயே கேட்குறார் இந்த கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை ஆடுகளை போல இறைக்கு ஒப்புவித்து எங்களை பிற இனத்தாருடைய சிதறடிச்சிட்டீங்க, மிக மலிவாக என்னை வித்துட்டீங்க. அப்போ உண்மையான பக்தி 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, இவையெல்லாம் எங்களுக்கு நேர்ந்து, நாங்கள் உம்மை மறக்கவில்லை, ஆமென். உம்முடைய உடன்படிக்கை மீறவில்லை. ஆமென். உமது பெயரை மறந்திருந்தால் கடவுள் அதை அறியாமல் போவாரா? ஆமென். வாசித்து பாருங்கள். 17 முதல் 22 வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக இருக்குது. உண்மை. அதனால தான் சொல்றாரு 22ஆம் வசனத்திலே, உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம். உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகள் என கருதப்படுகின்றோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகள் என கருதப்படுகிறோம். உம் பொருட்டு என்னால நாங்கள் கொல்லப்படுகிறோம், கொலைக்கான ஆடுகளாக நாங்கள் கருதப்படுகிறோம். அப்ப என்ன?
மிக முக்கிய வசனம் இது. இவங்க பாவம் செய்யலை, ஆனாலும் இவங்களுக்கு துன்பம் வந்துருச்சு. ஆமென் ஆமென் ஏன்? கடவுளுக்காக துன்பப்படுகிறார்கள். ஆமென் அதனால தான் தூய பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லுவார் மிக அழகாக. ரோமேற்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், ஆமென். உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? என மறைநூலில் எழுதியுள்ளதென்றோ. ஆமென் சங்கீதத்தை இங்கே நினைவு கூர்றார். ஆமென் அல்லேலூயா. இதைதான் மேற்கோள் காட்டுகிறார் பவுல். தானியேல் ஆகமத்தில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், வாலிபர்கள் நெருப்பில் போடப்பட்ட மாதிரி. தப்பு செய்யல, ஆனால் துன்பம் அவர்களுக்கு. ஆமென் தப்பு செய்யல, அவங்களுக்கு துன்பம். இன்னைக்கு புனிதர்களுடைய வாழ்க்கை, எல்லா புனிதர்களையும் பார்க்கிறோம். எல்லா புனிதர்களும் வேத சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தார்கள் கடவுளுக்காக. ஆமென் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 23 முதல் 26 வரை வசனங்களை பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் தலைவா கிளர்ந்திடும், ஏன் உறங்குகின்றேன்? ஆண்டவரே நீர் விழித்தெழும். ஏன்பா என்னை மறந்துட்டீங்க? நீங்க மறந்தா நான் எங்கே போவேன்? நீங்க மறந்தா நான் எங்கப்பா போவேன்? ஆனால் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. அழகா சொல்றார் பாருங்க. என் தலைவா கிளர்ந்திடும், ஏன் உயர்த்து உறங்குகின்றேன்? விழித்தழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளி விடாதே. எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளி விடாதீங்கப்பான்னு கடவுள்கிட்ட தான் புலம்புறார், மனுஷர்கிட்ட புலம்புறார். எங்களை என்றென்றும் தள்ளி விடாதே. உமது திருமண்ணிலிருந்து எங்களை தள்ளி விடாதே. உடைய தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ஈசோப்பினால் என்னை கழுவும். ஈசோ ஒவ்வொரு பாடலிலும் சங்கீதக்காரன் மிக அழகாக பாவம் அறிக்கையிடுகிறான், பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறான். ஆமென் எழுந்து வாரம் எங்களுக்கு துணை செய்யும். ஆமென் உம்முடைய பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டள்ளும் என்று சொல்லி. ஆமென் அல்லேலூயா. அதனால தான் படகுல இயேசு தூங்கிட்டார். போதகரே நாங்கள் மடிந்தாலும் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். சீடர்கள் கேட்கிறாங்க, எழுந்தருளும் கதறினாங்க. இயேசு எழுந்து காற்றை கடலையும் அதட்டினார். ஆமென் அதே ஜபந்தான் இது. சங்கீதக்காரன் அங்க சொன்னது இங்க சீடர்கள் சொல்றாங்க. ஆமென் இயேசு தூங்கின மாதிரி. போதகரே நாங்கள் மடிந்தாலும் உமக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு எங்க மேல கவலை இல்லையா? எங்க மேல அக்கறை இல்லையா? அப்போ நாம் என்ன நினைச்சு பார்க்கணும்னா, நமக்கு ஒரு தோல்வி வரும் பொழுது கடவுள் செய்த அற்புதங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென் ஆமென் எனக்கு ஒரு தோல்வி, எனக்கு துன்பம் விளைந்தது என்று நன்மைக்காக. ஆமென் வெற்றியை நினைவு கூடணும். அதை மறந்துடுறோம். கடவுள் முன்பு செய்ததை மறக்காதீங்க. ஆமென் ஆமென் இன்று உனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், உடல் வாதையாக இருக்கலாம்,
உள்ளம் வெறுத்து போயிருக்கலாம், அது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கலாம், கணவன் மனைவி இடையே இருக்கலாம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் நேற்று நான் சந்தோஷமாக இருந்தேனே அதை மறந்துடாது. ஆமென். அதனால தான் சங்கீதம் 103 2ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். சங்கீதம் 103:2. ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. ஆமென். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இன்னைக்கு ஒரு கஷ்டம், கடவுள் முன்பு செய்ததை மறக்காதீங்க. ஆமென். நினைவில் கொள்ளுங்க, தோல்வியில் உனக்கு ஒரு தோல்வி இன்னைக்கு வந்துடுச்சுன்னா நீ அன்னைக்கு உல்லாசமாக இருந்ததை நினச்சி பாரு. ஆமென். நன்றி ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை மறந்து போ. ஆமென். அப்போ நினைவு கூறணும், அவர் செய்த ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவ நாட்களெல்லாம். ஜீவ நாட்கள் எல்லாம். ஆமென். அது நினைவு, ஒவ்வொரு நாளும் நினைவு. நேற்று நீ எனக்கு கொடுத்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லைன்னு கவலைப்படாது, நாளைக்கு தருவார். ஆமென். ஆமென். அடுத்தது என்ன? நேர்மையாக இருக்கணும் அவருடைய சமூகத்தில். ஆமென். நேர்மையாக இருக்கணும். எப்படி? கடவுளை விட்டு விலகாதீங்க, ஆமென். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதீங்க. ஆமென். பிரச்சனை வந்தா பிரசங்க தான் நடக்குது, நம்ம பாட்டில் கம்பளி போச்சு தூங்கிடுவோம். ஏதோ நடக்குது, அவர் ஏதோ சொல்கிறார். உன் பிரச்சனையே நினச்சிட்டு இருப்ப, அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஜபம் நடக்கிறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. அவரை விட்டு விலக விலக சாத்தான் உள்ள வந்து உட்காந்துருவான். ஆமென். பிரச்சனை வந்தா நீ அவர் சமூகத்துக்கு வராதது அது சாத்தானுடைய திட்டம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்காக ஏங்கணும். படுக்கையில் இருக்கிறவரை தூக்குறாரு, தடைகளை உடைக்கிறார், கட்டுகளை அவிழ்க்கிறார். ஆமென். எல்லாம் முடிஞ்சு வந்த பிற்பாடு அவரை மறந்து போறோமே. ஆமென். நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் இருந்தாங்க அவங்க. அவருடைய சமூகத்தை விட்டு ஓடுற, அவர் சமூகத்துக்கு வந்து உக்காரணுன்ற அந்த ஞானம் அவனுக்கு இல்லை. உலக காரியத்துக்கு ஓடுற, அங்கே ஓடுற, இங்கே ஓடுற. ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு ஓடுறது சாத்தானுடைய திட்டம். அவன் சொல்ல, சரி என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன நடக்குது அப்படியே தான் இருக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர் மூச்சை அவர் பிடிச்சு வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. செத்து போகலை, செத்து போகலை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சுவாச காற்று. அதனால தான் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்கிறான் 17 வசனத்தில், நாங்கள் மறக்கவில்லை, நாங்களுமே மறக்கவில்லைன்னு சொல்கிறான். ஆமென். இப்போ வேதனை வந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்களை கடவுள் பார்க்கிறார். ஆமென். ஆமென். உண்மையாக உனக்கு ஒரு வேதனை வரும்போது நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கிறியா ஆமென். என்பதை கடவுள் செக் பண்ணுறார். ஆமென். அதுதான் நேர்மை. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ அவருடைய பிரசனத்தில் இருக்கிற அவரை விட்டுட்டு ஓடுறியா?
சீடர்கள் எல்லாரும் தான் இயேசு விட்டுட்டு ஓடிட்டாங்க. தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து சொல்வார், நீங்களும் ஓடி போக நினைக்கிறீர்களா? எல்லாரும் ஓடி போவீங்க. உனக்கு ஆண்டவருக்கு வேதனை வரப்போது, பிடிச்சிட்டாங்க, நம்மளையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு ஓடுறாங்க, துட்டக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேதனையிலும் உண்மையாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்கள கடவுளுடைய கண் எப்பொழுதும் அவர்கள் மீது இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நேர்மையாக நடந்தாச்சு. அப்போ என்ன செய்யணும்? மன்றாட்டு. எப்படி மன்றாடணும்? அமைதியாக இருக்காதீங்க, கதறுங்க. எப்படி? லூக்கா 18:7 வாசித்தது போல, லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த விதை எப்படி கதறினாங்க? சீக்கிரம் வாசிங்க, வேகமாய். ஆமென். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? ஆமென், ஆமென். அமைதியா இருக்காதீங்க. அந்த நேர்மையற்ற பஞ்சாயத்து சொல்லுவான், நீதி வழங்கல, கடவுளுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படல, ஆனால் இந்த அம்மா தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்களே. அமைதியாக இருக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட முறையிட்டுட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதவை மாதிரி நீதிக்காக ஜெபிக்கணும். எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே, எதனால் விளைந்தது? அந்த நீதிக்காக ஜெபிக்கணும். ஆமென், ஆமென். அந்த அம்மா நீதிக்காக ஜெபிக்கிறாங்க. எனக்கு நீதி வேணும், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு நீதி வேணும். ஆமென். அதனால தான் 26ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க, உமது பேரன்பை முன்னிட்டு மீட்டருளும், எங்களை மீட்டருளும். அவருடைய பேரன்பை முன்னிட்டு. ஆமென். அப்போ நம்ம தகுதியால் அல்ல, அவருடைய பேரன்பால கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தகுதியினால கேட்கக்கூடாது மக்களே. ஆமென். உம்முடைய பேரன்பால் எனக்கு நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறாரு இந்த வசனத்தை, 22ஆம் வசனத்தை சொல்கிறாரு ரோமர் 8:37. ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம். ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆமென். மேற்கூறி என்ன துன்பம், துயரம், பாடுகள் என்ன இருந்தாலும் மேற்கூறிய இந்த சங்கீதம் 44 உள்ள காரியங்கள் எல்லாம் நாம் வெற்றி மேல் வெற்றி. ஆமென். அதனால தான் தோல்வியில் முடியாதப்பா, புதிய ஏற்பாட்டில் வெற்றியில் முடியுது. ஆமென். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்கள் மூதாதையருக்கு நீர் செய்த வல்ல செயல்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ஆமென். இன்னைக்கு நாங்கள் தோல்வி போல உணர்ந்தாலும் உம்மை மறக்க மாட்டோப்பா. ஆமென். நீங்க தூங்குறது மாதிரி இருக்கும். ஆண்டவரே, எழுந்து பார். காற்றையும் கடலையும் அடக்கினவர், எழுந்து வாங்கப்பா. ஆமென். உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி தோல்வியில வெற்றியை நினைவு கூறுவோம். தோல்வி வந்தா கடவுளை விட்டு விலக மாட்டோம், ஜெபித்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சபம் எழுந்து வாரோன்னு கதறுவோம். இதுதான் முடிவு. இவை அனைத்திலும் நம் மீது அன்பு கூர்ந்தவர் வழியாக முற்றிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆமென். திருப்பாடல் 44 தோல்வியில் முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெற்றியில் முடியுது. ஆமென். ஆமன். வாழ்ந்தவர்களே,
ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவஜனமே, ஒப்பு கொடுக்கணும். இன்று வரை எங்களை நடத்தினீரப்பா. இதோ உள்ளத்தின் கதவை நீர் தட்டி கொண்டிருக்கிறீரப்பா. இந்த காலையில் தட்டினீர் ஆண்டவரே. நாங்கள் உள்தாப்பாடை போட்டுட்டு இருக்கிறோப்பா. உங்கள் சமூகத்தில் வராமல் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோப்பா. இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டு கட்டூனில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. பேதுரு குளிர் காய்ஞ்சு கொண்டிருக்கிறார். நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை தியானிக்காம ரொம்ப ஞானம் உள்ளவர்களைப் போல பார்த்துக்கலாம் என்று சொல்லி உறங்கி விடுகிறோம். அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறது இல்லை. உள்தாப்பால போட்டுட்டு தூங்குறோம். அவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை விட்டுறாதீங்க. ஆவியானவரே, இந்த இரவு எங்களுக்கு விடுதலை, எங்களுடைய வீடுகளுக்கு நீர் காவலாக இருங்கப்பா. கெட்ட கனவு, நோய், பயத்தை எல்லாத்தையும் விளக்குங்கப்பா. எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய நாளுக்காக ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒவ்வொரு நாளும் நாளை காலை அதிகாலையில் புதிய பலனோடு எங்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்போ அவருடைய சமூகத்தில் இருந்தா, அவருடைய மறைவிடத்தில் இருந்தா ஆசீர்வாதம் என்ன? இரவின் பயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பார். இரவில் தோன்றும் பயங்கரத்திற்கு நீ பயப்பட மாட்ட. வெயில் மாதிரி வேதனைகளிலிருந்து நிழல் வரும். தூதர்கள் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளிடுவார். வாசிக்கலாம் சங்கீதம் 17:8. சங்கீதம் 17:8. வேதனைகளிலிருந்து மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். ஆமென். மறைவிடம் இரவின் பயத்தில் இருந்து. அதனால தான் சங்கீதம் 91 எப்பொழுதுமே உன்னதரின் மறைவிடத்தில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்குவார். ஆமென். படுத்துறங்கும் முன் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தை இதோ உள்ளத்தின் கதவை தட்டுகிறார். எல்லாம் வல்ல இறைவரிடம் சகோதர சகலிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கிடணும். மார்பில் அடித்து கெஞ்சணும். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர். இதோ உம்முடைய சத்தம் எனக்கு கேட்குதப்பா. நீர் என் உள்ள கதவரையும் தட்டி கொண்டிருக்கிறேன். நான் திறவாமல் இருக்கிறேன். இதுவரை ஆண்டவர் எங்களுக்கு உதவினார். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். ஏனென்றால் உன்னை காக்கின்றவர். கண் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. இன்று வரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்ததற்கு நன்றி. எங்களுடைய வேலையில, வழியில, வீட்டில உமது கரம் எங்களோடு இருந்தமைக்காய் நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதனால தான் சங்கீதம் 4:8 அழகாக சொல்கிறது, நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையா இருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். நான் தனிமையாக இருந்தால் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லிட்டு படுங்க.
உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன். இவ்வளவு நாள் கதவை மூடி வைத்திருந்ததற்கு மன்னிங்க. மன்னிங்க ஆண்டவரே. இன்று உமக்காக என் இதய கதவை நான் திறக்கிறப்பா. என் இதய கதவை நான் திறக்கிறப்பா. நீங்க உள்ளே வாங்கப்பா. ஆண்டவராக, இரட்சகராக, நண்பராக வாங்க. நீங்க உள்ள கதவில வாங்கப்பா. நண்பராக, இரட்சகராக வாங்க ஆண்டவரே. என் பாரத்தை எடுத்து என் காயத்தை ஆற்றி என்னோடு விருந்து ஒண்ணுங்க ஆண்டவரே. என்னோடு விருந்து ஒண்ணுங்க ஆண்டவரே. கண்ணை மூடினே உம்மை தேடினே. ஆமாண்டவரே, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கப்பா. நான் நானாக வந்திருக்கிறேன்ப்பா. தனிமையாக இருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். காயப்பட்டவர்கிட்ட பார்த்து சொல்றாரு, நான் உன்னை குணமாக்க வந்தேன். பாவக்கரையோடு இருக்கிறாயா? நான் உன்னை மன்னிக்க வந்தேன்னு சொல்லி நீ காலாண்டவர் பேசினார், இப்போ பேசுறார். நான் உன் கூட இருக்கிறேம்மா. நான் உன்னை குணமாக்க வந்திருக்கிறேம்மா. நான் உன்னை மன்னிக்க வந்திருக்கப்பா. கண்களை மூடி உங்களை இதய கதவை திறங்க. ஆண்டவரை விரும்புகிறவங்க, தாகமாக இருக்கிறவங்க, விருப்பமுள்ளவர் ஆண்டோடைய ஜீவ தண்ணீரை குடிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு வாழுங்கள். அவர் உள்ளே வந்தால் வெறும் விருந்தாளி அல்ல, ஒரு குடும்ப தலைவரை போல மாறுறார். உங்களோட கதவை, இதே கதவை திறந்து கொடுங்க. உடைய பழைய பாவம், கசப்பு, பெருமை எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்க. கசப்பு, கோபம் எல்லாம் உங்களை விட்டு அகலட்டும். உங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி, ஆண்டவரே உள்ள வாங்க, அந்த வரிதண்டு ஒரு மாதிரி ஜெபிங்க, இறங்கோன்னு கதறுங்க. நேற்று பார்த்தோம் பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்தது. ஆண்டவர் நம்மளோடு காத்திருக்கிறார். உடைய பாரம் இறக்க அவர் காத்திருக்கிறார். பாரம் சுமந்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடத்து வாங்கன்னு சொன்னவர். உடைய இருளை வெளிச்சமாக்க, இதோ உலகின் ஒளி நானே என்று சொல்லி, உடைய வாழ்க்கை கரடுமேடா இருக்கா, அவர் வந்தா வழி பிறக்கும். அவரோடு போஜனம் பண்ணுவீங்க. ஏன் தட்டுகிறார்? உடைய பாரத்தை இறக்கிறது தான் தட்டுறார். ஏன் உன்னை கதவிட்டு வந்து தட்டுறாரு? நீ வேதனையோடு இருக்கிற, உனக்கு ஆறுதல் சொல்ல வர. நற்கரணையில் ஒவ்வொரு நாளும் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் காத்திருக்கிறார். அவருடைய இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க காத்திருக்கிறார். மருத்துவராக இருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்ட வந்திருக்கிறார். வேலைக்காரனா வரல, ஒரு குடும்ப பொறுப்பாளனாக, குடும்ப தலைவனாக வாழ உங்களை தட்டுகிறார். உங்களை நான் நண்பர்கள் என்றேன், உன்னோடு வாழ விரும்புகிறார். காணாமல் போனதை தேடி ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். யார் தட்டுகிறாருன்னு தெரியாம, யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஆண்டவரை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு உறங்கி கொண்டு இருக்கிறோம். சோர்வில் மயங்கி, மயங்குகளைப் போல, மது பிரியர்களைப் போல இருக்கிறோம். கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவலை வரும்பொழுது ஆண்டவரை புறக்கணிக்கிறோம். ஒப்பு கொடுங்க. துன்பம் வந்தால் அது துன்பத்தில் முடியாது. ஆண்டவர் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.